தூத்துக்குடி மாவட்டத்தில் பெருக்கெடுத்து ஓடிய காட்டாற்று வெள்ளம் மாநகராட்சி பகுதிகளில் புகுந்துள்ளது. இது குறித்த நேரடி தகவல்களை நேரடியாக சுடலைக்குமாரிடம் மீண்டும் கேட்கலாம். சுடலைக்குமார், தற்போது தூத்துக்குடி மாநகராட்சியில வெள்ளம் புகுந்திருக்கிறது. குறிப்பாக இதன் மூலமாக எந்த அளவுக்கு அந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் நேரடியாக சொல்லும் வார்த்தைகள் என்ன சுடலைக்குமார்? வணக்கம் ஜெபசிங். தூத்துக்குடி மாவட்டம் புறநகர் பகுதிகளில் நேற்று ஏற்பட்ட காற்றாற்று வெள்ளத்தின் காரணமாக கோரம்பள்ளம், மரவன்மடம், அந்தோனியார்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 15க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வெள்ள நீரில் சூழ்ந்தது. சுமார் 5000க்கும் மேற்பட்ட பேர் வீடுகள் இந்த வெள்ள நீரால் சூழ்ந்துள்ளது. தற்போது அந்த பகுதியில் நேற்றைய தினம் ஏற்பட்ட மீட்பு நடவடிக்கையின் காரணமாகவும் அந்த வெள்ள நீர் வடிகட்டின் காரணமாக அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை தற்பொழுது இன்றைய தினம் இயல்பு நிலையானது திரும்பியுள்ளது. இருந்த போதிலும் அந்த வெள்ள நீரானது தற்பொழுது தூத்துக்குடி மாநகர் பகுதிகளான தனசேகர நகர், குறிஞ்சி நகர் மற்றும் இந்த பகுதியில் உள்ள ஸ்டேட் பேங்க் காலனி, முத்தம்மாள் காலனி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சுமார் 1000க்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ள நீரானது சூழ்ந்துள்ளது. குறிப்பாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிற இந்த காட்சியானது தூத்துக்குடி எட்டயபுரம் அந்த சாலையில் உள்ள தனசேகர நகர் இந்த பகுதியில் உள்ள சுமார் 200க்கும் மேற்பட்ட வீடுகள் முழுவதுமே இந்த வெள்ள நீரால் சூழ்ந்துள்ளது. இப்பகுதி மக்கள் அடிப்படை தேவைகளுக்கு எந்த ஒரு அத்தியாவசிய பொருட்களுக்கும் வெளியே செல்ல முடியாமல் நேற்று காலை முதல் 2வது நாளாக இன்றும் இந்த பகுதி மக்கள் வீடுகளிலேயே தஞ்சமடைந்துள்ளனர். இவர்கள் எந்த அளவுக்கு பாதிப்படைந்துள்ளார்கள் என்பது குறித்து இப்பகுதியில் உள்ள ஒருவர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார், சொல்லுங்க, இந்த பகுதியில் எவ்வளவு நாளா வெள்ளம் சூழ்ந்திருக்கு, என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும்? சார், ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து சார் தண்ணி கூட ஆரம்பிச்சது சார். ஞாயிற்றுக்கிழமை காலையில் 11 மணி அளவில் இருந்து தண்ணி ரொம்ப அதிக அளவில் வந்துகிட்டு இருக்கு. நாங்கள் அன்னையிலிருந்து கலெக்டருக்கு ஃபோன் போட்டோம், கலெக்டருக்கு தகவல் தெரிவித்தோம், எம்எல்ஏக்கு அவர் நம்ம அமைச்சர் திரு சண்முகநாதன் அவர்களுக்கு தகவல் தெரிவித்தோம். எல்லா அரசாங்கமும் எந்த அரசு அதிகாரியும் இதுவரை ஒரு நபர் கூட எங்களுடைய ஏரியாவை பார்வையிடவில்லை. அதே சமயத்தில் அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடாகிவிட்டது. இங்கே சரியான குடிநீர் இல்லை. ஏற்கனவே இந்த பக்கம் உள்ள வடிகால் வசதி சரியில்லாதனால் எல்லாரும் வீட்டுக்குள்ள தண்ணி இருக்கு, கழிவு நீர் சேர்ந்து உள்ள வீட்டுக்குள்ள போயிருக்கு. தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல இருந்து அவருடைய டைரக்டர் திரு அரவிந்த் அவருடைய ஏற்பாடு, அவர் எங்க ஏரியாவில் இருக்கிறதுனால அவருடைய ஏற்பாடுல எங்களுக்கு 3 நாளா தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் எங்களுக்கு சரியான பால், தண்ணீர், காய்கறிகளை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அதுவும் பிரெட் எல்லாம் கொடுக்குறாங்க. அதுவும் போக தூத்துக்குடி போர்ட்ரஸ்ட் நிர்வாகமும் எங்களுக்கு இப்பொழுது ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கிடையில் தூத்துக்குடியில் இந்த அரசாங்கத்தின் சார்பாக, அரசு நிர்வாகத்தின் சார்பாக ஒருவர் கூட வரவில்லை. ராமநாதபுரத்தில் இருந்து ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட் இங்கே ஒரு 25 பேரை ரெஸ்கியூ பண்ணிட்டு போனாங்க. சரியான அளவில் எந்த விதமான கவர்மெண்ட்டும் எங்கள் பக்கம் திசை திருப்பவில்லை. ஸோ இங்கே இருக்கிற மக்கள் அனைவருமே ஒரு தீவு போல் இங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். வயதானவர்கள் இருக்கிறார்கள், குழந்தைகள் இருக்கிறார்கள். யாருக்கும் சரியான நிவாரணமோ ஒரு ஆறுதல் சொல்லக்கூட யாரும் வரவில்லை. தயவு செய்து அரசாங்கம் இந்த பகுதி மக்களை கொஞ்சம் கவனம் எடுத்து பார்க்க வேண்டும். இல்லை என்றால் இன்னொரு அத்திப்பட்டு கிராமம் போல் எங்க ஊர் ஆகிவிடும். இங்க இருக்கிற மக்கள் அனைவருமே ஓட்டு போல் கேட்பதற்கு யாரும் வரக்கூடாது என்கிற அளவுக்கு வெறுப்பில் இருக்கிறார்கள். நாங்கள் ரேஷன் கார்டையும் கலெக்டரிடத்தில் கொடுக்கலாம் என்று இருக்கிறோம். தயவு செய்து இந்த நியூஸ் 7 நிகழ்ச்சி சேனல் மூலமாக அரசாங்கத்திற்கு இந்த தகவல்கள் சென்று எங்களுக்கு ஏதாவது விமோச்சனம் கிடைக்கும் என்று நம்புகிறோம். ஜெபசிங், இந்த பகுதி மக்கள் கூறிய கருத்துக்களை கேட்டிருப்போம். இப்பகுதி மக்கள் தற்பொழுது அத்தியாவசிய தேவைக்காக மீனவர் சங்க பிரதிநிதி மூலம் வாடகைக்கு இந்த ஃபைபர் படகுகளை எடுக்கப்பட்டு தங்களுக்கு தேவையான பால், காய்கறி போன்ற அத்தியாவசிய பொருட்களை வாங்கி வருகின்றனர். இதோ இன்னொரு இந்த பகுதியைச் சேர்ந்த இன்னொரு பொதுமக்கள் நம்மோடு இணைந்து அவரிடம் கேட்கலாம். சார், சொல்லுங்க, இந்த பகுதியில் எவ்வளவு மக்கள் இருக்கிறீங்க, எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அத்தியாவசிய பொருட்களுக்கு நீங்க இப்ப என்ன பண்ணுறீங்க? சார், இப்போ இந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் இருக்கிறோம். 5000 பேர், கிட்டத்தட்ட 2000 வீடுகள் இருக்கு. எங்கிட்ட ஆரம்பத்திலேருந்தே அடிப்படை வசதிகள் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு வெளியே போனால் தான், தூத்துக்குடி டவுனுக்கு நாங்கள் இங்கேருந்து போனால் 2 கிலோமீட்டர் போனால் தான் மெயின் ரோட்டில் போய் ஏற முடியும். ஆனால் அப்படி நேரத்தில் இந்த மழை எங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. முட்டளவு தண்ணி டெய்லி சார் கொஞ்சம் கொஞ்சமாக அளவு கூடிக்கிட்டே போகுது. ஒரு நாள் கரண்டைக்கு இருக்கு, அப்புறம் முட்டுக்கு வந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இடுப்பளவு தண்ணி ஆகிட்டு. இதனால என்ன ஆகுது அப்படின்னா வீட்டில் குடியிருக்க முடியல. இப்போ எனக்கு மாடி வீடாக இருந்தால் கூட, மாடிக்கு போகணுன்னா கூட நம்ம ஜாமானை என்னால் என்னுடைய கார் இன்னைக்கு கிட்டத்தட்ட அளவு முங்கிட்டு வீட்டுக்குள்ளே இருந்து. இப்போ நான் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 1 மணி நேரத்தில் வீட்டை காலி பண்ணி வேறு இடத்துக்கு சேஃப்டியாக போக போகிறோம். ஆனால் அரசாங்கத்திலேருந்து எந்த உதவியும் கிடைக்கல என்பதை ரொம்ப வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெபசிங், இப்பகுதி மக்கள் கூறிய கருத்துக்களை கேட்டிருப்போம். நேற்றைய தினம் நடைபெற்ற அந்த வெள்ள நீர் பகுதியில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் சுற்றுலாத்துறை அமைச்சர்களும் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். ஆனால் தற்பொழுது, அதாவது தூத்துக்குடி புதிய அந்த பேருந்து நிலையத்துக்கு அருகே உள்ள எட்டயபுரம் சாலை உள்ள இந்த தனசேர நகர் பகுதிக்கு இதுவரை யாரும், எந்த ஒரு அரசு அதிகாரியும், அரசியல் பிரமுகர்களும், அரசியல் பிரதிநிதிகளும் இதுவரை பார்க்கப்படவில்லை. எனவே இப்பகுதியில் உள்ள மக்களாகவே வாடகைக்கு இந்த ஃபைபர் படகுகள் எடுத்து ஒவ்வொரு வீடுகளுக்கும் தேவையான அந்த அத்தியாவசிய பொருட்களை இப்பகுதி மக்கள் வாங்கி கொடுத்து வருகின்றனர். இதுவே தான் தற்பொழுது இந்த தனசேர நகரின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது என்றே கூறலாம்.
சுடலைக்குமார், தற்போது அங்கிருக்கும் பொதுமக்கள் சொல்லும் பொழுது எந்த அரசு அதிகாரிகளும் எங்களை வந்து சந்திக்கவில்லை, அந்த பாதிப்புகளை வந்து பார்க்கவில்லை என்பதை போல தகவல்களை சொல்லி வருகிறார்கள், அவர் கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள். நீங்க ஏற்கனவே சொல்லும் பொழுது இன்றைக்கு காலையில் அமைச்சர் தலைமையில் ஒரு கூட்டம் நடைபெறுவதாக சொன்னீர்கள். தற்போது இந்த கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் தற்போது விவாதிக்க இருக்கிறது, என்ன அத்தியாவசிய தேவைகள்லாம் மக்களுக்கு அவர்கள் சந்திக்க இருக்கிறார்கள் சுடலைக்குமார்? அதாவது நான் முன்னதாக கூறியபடியே நேற்றைய தினம் அந்த வெள்ள நீரால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி புறநகர் பகுதிகளான மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக உள்ள அந்த பகுதி, மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் முன்பாக உள்ள அந்த பகுதி மற்றும் கோரம்பள்ளம், அந்தோணியார்புரம், மரவன் மடம் உள்ளிட்ட பகுதிகளை அதாவது சுற்றுலாத்துறை அமைச்சர் சண்முகநாதன், மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார் மற்றும் மாவட்டத்துறை காவல்துறை கண்காணிப்பாளர் மாநகராட்சி மேயர் அந்தோணி கிரேசி உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்களும் அரசு அதிகாரிகளும் நேரில் பார்வையிட்டு அப்பகுதி மக்களிடமிருந்து குறைகளை கேட்டறிந்தனர். தொடர்ந்து அப்பகுதிகளில் மீட்பு பணிகளையும் துரிதப்படுத்துமாறு அப்பகுதியில் உள்ள அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருந்தனர். தொடர்ந்து நேற்று இரவு இருள் சூழ்ந்ததன் காரணமாக அப்பகுதியில் முற்றிலுமாக அந்த மீட்பு பணிகள் நிறுத்தப்பட்டது. நேற்று நள்ளிரவு முதல் இன்று காலை வரை அப்பகுதி மக்கள் அனைவருமே மின்சாரம் மூலமும் துண்டிக்கப்பட்டு இயல்புநிலையாக முற்றிலும் பாதிக்கப்பட்டிருந்தது. இன்று காலை அப்பகுதியில் வெள்ள நீர் வடிந்ததன் காரணமாக அப்பகுதி மக்கள் இயல்பு நிலையானது திரும்பப்பட்டிருந்தது. இந்த சூழலில் இந்த வெள்ள நீரானது தொடர்ந்து மாநகர் பகுதிகளுக்கும் புகுந்ததன் காரணமாக இந்த பகுதியில் ஏற்பட்டுள்ள இந்த வெள்ள நீரை எவ்வாறு வெளியேற்றுவது, மேலும் நிவாரண பணிகள் என்னென்ன செய்ய வேண்டும், மேலும் இந்த பகுதியில் மட்டுமின்றி திருச்செந்தூர் செல்லக்கூடிய அந்த சாலையில் உள்ள முள்ளக்காடு, முடுக்குக்காடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஏற்பட்டுள்ள அந்த வெள்ள நீரை சரி செய்வது எப்படி, மேலும் அதிகமான குளங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஓட்டப்பிடாரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில், புதியம்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள குளங்கள் அனைத்துமே வேகமாக நிரம்பி வருகின்றன. அந்த குளங்களை எவ்வாறு கண்காணிக்க வேண்டும், அது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்து சுற்றுலாத்துறை அமைச்சர் சண்முகநாதன் தலைமையில், அதாவது அவருடைய தலைமையில் மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளும், பொதுப்பணித்துறை அதிகாரிகளும், வருவாய்த்துறை அதிகாரிகள், தீயணைப்புத்துறை மற்றும் காவல்துறை உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளும் கலந்து கொள்கின்ற ஒரு ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று 11 மணிக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெறுவதாக அறிவித்தனர். அந்த அறிவிப்பின் போது என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது, நிவாரணப் பணிகள் எவ்வாறு மேற்கொள்ளப் போகிறார்கள் என்பது குறித்த முழு விவரங்கள் தெரிய வரும். ஜெபசிங்.